ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கின பொரியெல்லாம் அப்படியே இருக்குங்களா? கவலையே பட வேணாம். சூப்பரான ஒரு ரெசிபி பண்ணுவோம். பொரி வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். 2 கப்பு பொரியை நம்ம பவுலுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம தண்ணியை தேவையான அளவுக்கு ஊற்றி பொரி மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றிக்கணும். நல்லா அழுத்தி விட்டு பொரியெல்லாம் நனையணும் தண்ணியில். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா பொரி புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு தண்ணியில் ஊறிட்டுருக்கோம். நம்ம இதுக்கு வெயிட் பண்ணலாம் தேவை கிடையாது. இப்போ நம்ம நல்லா புழிஞ்சிட்டு ஒரு பவுலில் போட்டுக்கலாம். எல்லா பொரியுமே நம்ம பவுலில் புழிஞ்சு போட்டுப்போம். இப்போ இது கூடவே நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கூடவே சீரகம், பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா கட் பண்ணி போட்டுங்க பொடியாக. கொத்தமல்லி தழையும் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. தண்ணி இல்லாமல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். இதுக்கு தண்ணி அவ்வளோவா தேவைப்படாது. ஏன்னா தயிர்லேயும் தண்ணி பதம் இருக்குது. நம்ம பொரியலையும் தண்ணியில் நனைச்சி தான் நம்ம புழிஞ்சு எடுத்துருக்கோம். அதுலேயும் தண்ணி இருக்குது. அதனால் தண்ணி அவ்வளோவா தேவைப்படாது. தேவைன்னா நீங்கள் தெளிச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா உருட்டி நல்லா தட்டி நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கிட்டேன். சூப்பராக இருக்குது பாருங்கள் வடை பார்க்குறதுக்கே. மாவு இந்த அளவுக்கு பதம் இருக்கணும், மாவு பதமும். இப்போ நம்ம ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம தட்டின வடையை அதில் போட்டு பொரிச்சிக்கலாம். எல்லா மாவுமே இந்த மாதிரி நம்ம தட்டி போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா 2 பக்கமும் ஈவனாக வேகணுங்க. கோல்டன் ப்ரௌனாக வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே வெந்துடும், உள்ளே வேகாது. போட்டுட்டு லைட்டாக சைட்லலாம் ப்ரௌனாக வரும். அந்த டைமில் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கமும் ஈவனாக திருப்பி விடுங்க. அப்போ தான் ஈவனாக வேகும். ஒரே கலரில் வரணும். நல்லா பொன்னிறமாக பாருங்கள், சூப்பராக பொன்னிறமாக வந்திருக்கு 2 பக்கமும். இப்போ நம்ம இந்த வடைகளை எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வடைக்கு க்ரீன் சட்னி, தேங்காய் சட்னி இந்த மாதிரி கொஞ்சம் காரமாக இருக்கிற சட்னிங்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நான் டொமேட்டோ சாஸோட தான் சர்வ் பண்ணுறேன். பாருங்கள், வடை சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த வடையை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.